சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அமலாகி ஏகாதசி பற்றி நிறைய தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட்ல பின் பண்ணிருப்பேன். உங்களுக்கு நேரில் இருக்கிறப்ப அதையும் பாருங்க. பெருமாளை பற்றியும் ஏகாதசியோட வகைகள் பற்றியும் நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மறக்காம சேனலோட பிளேலிஸ்டையும் சர்ச் பண்ணி பாருங்க. சரி, பதிவுக்குள்ள போகலாம். இந்த ஏகாதசி விரத கதையை படித்தவங்களும் மற்றும் பிறருக்கு எடுத்து சொல்றவங்களும் கோதானம் செஞ்ச புண்ணிய பலனை பெறுவாங்க. மன்னன் மாந்தாதா ஒரு முறை வசிஷ்ட முனி கிட்ட, பெரிய முனிவரே, என் மேல கருணை காட்டுங்க, எனக்கு நித்திய நன்மை தரக்கூடிய புனித விரதத்தை பத்தி என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்றாரு. வசிஷ்ட முனி பதில் சொல்றாரு, அரசே, அமலாகி ஏகாதசி விரத நாட்கள்ல சிறந்ததை நான் சொல்றத கேளுங்க. இந்த ஏகாதசி அன்னைக்கு விரதத்தை கடைபிடிக்கிறவங்க அபரிதமான செல்வத்தை பெறுவாங்க. எல்லா விதமான பாவங்களோட விளைவுகள்ல இருந்தும் விடுபட்டு விமோச்சனம் அடைவாங்க. தூய பிராமணனுக்கு 1000 பசுக்களை தானம் செய்யறதை விட இந்த ஏகாதசியில விரதம் இருக்கிறது ரொம்பவே தூய்மையானது. அதனால ஒரு வேட்டைக்காரன் தன்னோட வாழ்விற்காக அன்றாடம் அப்பாவி விலங்குகளை கொன்று கொண்டிருந்தாலும் அமலாகி ஏகாதசி அன்னைக்கு விதிக்கப்பட்ட வழிபாட்டு முறைகளை பின்பற்றி விரதம் இருந்து விமோச்சனம் அடைந்தான். இந்த கதையை சொல்றத தயவு செஞ்சு கவனமா கேளுங்க. ஒரு காலத்துல வைதிஷா அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜ்யம் ஒண்ணு இருந்தது. அங்க எல்லா பிராமணர்கள், சத்திரியர்கள், வைத்திரியர்கள் மற்றும் சூத்திரர்கள் சமமா வேத அறிவு, சிறந்த உடல் வலிமை மற்றும் சிறந்த புத்திசாலித்தனம் இது எல்லாத்தையும் கொண்டிருந்தாங்க. அரசர்கள்ல சிங்கம் தான் முழு ராஜ்யமும் வேத ஒளிகளால நிறைந்திருந்தது. ஒருத்தர் கூட நாத்திகராவே இல்ல, யாரும் பாவமும் செய்யல. இந்த ராஜ்யத்தோட ஆட்சியாளர் சந்திரன். சோமாவோட வம்சத்தை சேர்ந்த மன்னன் பாஷா பிந்துகா. அவர் சித்திரரதர் அப்படின்னு அழைக்கப்பட்டாரு. ரொம்ப மதம் மற்றும் உண்மையா இருக்கக்கூடியவர். சித்திரரத மன்னன் 10,000 யானைகளோட பலம் கொண்டவன். அவன் பெரும் செல்வந்தன். வேத ஞானத்தோட 6 கிளைகளையும் பரிபூர்ணமா தெரிந்தவன். மகாராஜா சித்திரரதரோட ஆட்சியப்போ அவரோட ராஜ்யத்துல ஒரு நபர் கூட மற்றொருவரோட தர்மத்தை செய்ய முயற்சி செய்யல. பிராமணர்கள், சத்திரியர்கள், வைத்தியர்கள் மற்றும் சூத்திரர்கள் எல்லாருமே தங்களோட சொந்த தர்மங்கள்ல ரொம்ப சரியா ஈடுபட்டு இருந்தாங்க. நிலம் முழுவதும் கஞ்சனையோ இல்லைன்னா ஏழையோ இல்ல, வறட்சியோ வெள்ளமோ ஒருபோதும் இருந்ததே கிடையாது. உண்மையிலேயே ராஜ்யம் நோயற்றதுன்னு சொல்லணும். எல்லாருமே நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிச்சாங்க. பரம புருஷ பகவானான விஷ்ணுவுக்கு மக்கள் அன்பான பக்தி சேவையை செஞ்சாங்க. மாதம் 2 முறை எல்லாருமே ஏகாதசி விரதம் அனுஷ்டிச்சாங்க. இப்படியே அரசர்கள்ல சிறந்தவரே வைதீஷ நாட்டு குடிமக்கள் பல ஆண்டுகள் ரொம்ப மகிழ்ச்சியோடும் செழுமையோடும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு தடவை பால்குண மாதம், அதாவது பிப்ரவரி டு மார்ச்ல துவாதசியோட இணைந்த அமலாக்கி ஏகாதசியோட புனித விரதமும் வந்தது. இந்த குறிப்பிட்ட விரதம் சிறப்பான பலனை தரும்ன்றத உணர்ந்த மன்னர், இதனால எல்லாருமே வைதிஷ குடிமக்கள் அனைவரும் இந்த புனிதமான ஏகாதசிய ரொம்ப கண்டிப்போட கடைபிடிச்சு எல்லா விதிகளையும் விதிமுறைகளையும் கவனமா கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. நதியில நீராடிட்டு அரசனும் அவனோட குடிமக்கள் எல்லாருமே விஷ்ணுவோட கோவிலுக்கு போனாங்க. அங்க ஒரு அமலாக்கி மரம் வளர்ந்தது. முதல்ல ராஜாவும் அவரோட முன்னணி முனிவர்களும் மரத்துக்கு தண்ணீர் நிரம்பிய ஒரு பானையையும் ஒரு சிறந்த விதானம், காலணிகள், தங்கம், வைரம், மாணிக்கங்கள், முத்துகள், நீலமணிகள் மற்றும் நறுமண தூபங்கள் எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க இந்த பிரார்த்தனைகளோட பரசுராமரையும் வணங்கினாங்க. பகவான் பரசுராமரே, ரேணுகாவின் மகனே, எல்லாம் மகிழ்ந்தவரே, உலகங்களை விடுவிப்பவரே, இந்த புனிதமான அமலாக்கி மரத்தின் அடியில் வந்து எங்கள் பணிவான வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொன்னாங்க. அவங்க அமலாக்கி மரத்தை நோக்கி பிரார்த்தனையும் செஞ்சாங்க. நீங்க எல்லா வகையான பாவ வினைகளையும் அழிக்க முடியும். எங்களோட மரியாதைக்குரிய வணக்கங்களையும் இந்த தாழ்மையான பரிசுகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் சொன்னாங்க. நீங்கள் உண்மையிலேயே பிரம்மனோட வடிவம். நீங்க ஒரு காலத்துல பகவான் ராமச்சந்திரரால வணங்கப்பட்டீங்க. இந்த சிறந்த பிரார்த்தனைகளை செஞ்சதுக்கு அப்புறமா சித்திரரத மன்னனும் அவனோட குடிமக்களும் இரவு முழுவதும் விழித்திருந்து புனிதமான ஏகாதசி விரதத்தை நிர்வகிக்கக்கூடிய விதிமுறைகள் படி பிரார்த்தனை செஞ்சு வழிபட்டாங்க. நோன்பு மற்றும் பிரார்த்தனையில இந்த புனிதமான நேரத்துல மிகவும் மதசார்பற்ற மனிதன் விலங்குகளை கொன்று தன்னையும் தன்னோட குடும்பத்தையும் பராமரிக்கக்கூடிய ஒரு மனிதன் சட்டசபையை அணுகினான். களைப்பு மற்றும் பாவம் இது ரெண்டையுமே சுமந்த வேடன் மன்னனும் வைதீச நாட்டு குடிமக்களும் இரவு முழுவதும் விழித்திருந்து விரதம் இருந்து பல விளக்குகளால பிரகாசமான விளங்கக்கூடிய அழகிய வன அமைப்புல விஷ்ணு பகவானை வழிபட்டு அமலாகி ஏகாதசிய கடைபிடிச்சத பார்த்தான். வேட்டைக்காரன் தனக்கு முன்னாடி இந்த அசாதாரண காட்சி என்ன அப்படின்னு யோசித்து கிட்டுக்க வந்தான். இங்க என்ன நடக்குதுன்னு நினைக்கிறான். புனித அமலாகி மரத்துக்கு அடியில உள்ள அந்த அழகான காட்டுல அவர் பார்த்தது தாமோதர கடவுள் ஒரு நீர்ப்பானையோட ஆசனத்துல வணங்கப்படுறதையும் பக்தர்கள் கிருஷ்ணரோட ஆழ்நிலை வடிவங்களையும் பொழுதுகளையும் விவரிக்கக்கூடிய புனிதமான பாடல்களை பாடுவதையும் கேட்கிறான். தானே இருந்த போதிலும் அப்பாவி பறவைகளையும் விலங்குகளையும் கொன்று குவித்த அந்த மதவெறி கொலையாளி ஏகாதசி கொண்டாட்டத்தை பார்த்து இறைவனோட மகிமையை கேட்டு இரவெல்லாம் வியப்போட கழித்தான். சூரிய உதயத்துக்கு அப்புறமா அரசனும் அவனோட அரச பரிவாரங்களும்
அரசவை முனிவர்கள் மற்றும் எல்லா குடிமக்கள் உட்பட ஏகாதசியை அனுசரித்து வைதீஷன் நகரத்துக்கு திரும்பினாங்க. வேடன் தன்னோட குடிசைக்கு திரும்பி மகிழ்ச்சியோட தன்னோட உணவையும் சாப்பிட்டான். உரிய நேரத்துல வேடன் இருந்து போயிட்டான். ஆனா அவன் அமலாக்கி ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து பரம புருஷ பகவானோட மகிமையை கேட்டதாலும் இரவு முழுவதும் விழித்திருந்த நிர்பந்திக்கப்பட்டிருந்தாலும் அவன் பெற்ற புண்ணியத்தால அவன் மறுபடியும் ஒரு பெரியவனா பிறக்க தகுதியும் பெற்றான். மன்னன் தேர், யானை, குதிரை மற்றும் படை வீரர்களை கொண்டவன். அவன் பெயர் வசுரதன், விதுரத மன்னனோட மகன். அவன் ஜெயந்தி அரச ஆண்டான். வசுரத மன்னன் வலிமையானவனாகவும் அச்சமற்றவனாகவும் சூரியனை போல பிரகாசமானவனாகவும் சந்திரனை போல அழகாகவும் இருந்தான். வலிமையில அவர் ஸ்ரீ விஷ்ணுவை போலவும் மன்னிப்பதுல பூமியை போலவும் இருந்தாரு. ரொம்ப தொண்டு மற்றும் ஒவ்வொரு உண்மையுள்ள மன்னன் வசுரதன் எப்போதுமே பரமாத்மாவான ஸ்ரீ விஷ்ணுவுக்கு அன்பான பக்தி சேவையை செஞ்சுட்டு வந்தான். இதனால அவர் வேத அறிவுல சிறந்து விளங்கினாரு. அரசு விவகாரங்கள்ல எப்பவுமே சுறுசுறுப்பா இருந்த அவர் தன்னோட குடிமக்களை தன்னோட சொந்த குழந்தைகளை போல சிறப்பா கவனிச்சு கொள்றதுல ரொம்பவே சந்தோஷமா இருந்தாரு. யார்கிட்டையும் பெருமையை விரும்பாத அவர் அதை கண்டாலே அடித்து நொறுக்கிடுவாரு. அவர் பல வகையான தியாகங்களை செஞ்சாரு. அவர் தன்னோட ராஜ்யத்துல தேவைப்படுறவங்களுக்கு போதுமான தர்மத்தை பெறுவதை எப்பவுமே உறுதிப்படுத்தினாரு. ஒரு நாள் காட்டுல வேட்டையாடுறப்போ மன்னன் வசுரதன் நடப்பாதையில இருந்து வழி தவறி போயிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அலைந்து திருந்து இறுதியில களைப்படைஞ்சு ஒரு மரத்தோட அடியில நிறுத்தி கைகளை தலையணையாக்கி படுத்து தூங்கிட்டாரு. அவர் தூங்குறப்போ சில காட்டுமிராண்டி பழங்குடியினர் அவர் மேல வந்து ராஜா மேல நீண்ட காலமா இருந்த பகையை நினைச்சு அவரை கொல்றதுக்கான பல வழிகளை தங்களுக்குள்ள விவாதிக்க தொடங்கினாங்க. நம்மளோட அப்பா, அம்மா, மைத்துனர், பேரன், மருமகள், மாமன் ஆகியோரை கொன்றதாலதான் காட்டுல எத்தனையோ பைத்தியக்காரர்களை போல இலக்கின்றி அலையக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இப்படி சொல்லி அவங்க ஈட்டிகள், வாள்கள், அம்புகள், மாய கயிறுகள் உள்ளிட்ட பல்வேறு ஆயுதங்களால வசுரத மன்னனை கொல்றதுக்கு தயாரானாங்க. ஆனா இந்த கொடிய ஆயுதங்கள் எதுவுமே தூங்கி கொண்டிருந்த அரசனை தொடக்கூட முடியல. விரைவுல நாகரிகமற்ற நாய் உண்ணக்கூடிய பழங்குடியினர் பயந்தாங்க. அவங்களோட பயம் அவங்களோட வலிமையை குறைச்சது. நீண்ட காலத்துக்கு முன்னாடியே அவங்க தங்களுக்கு இருந்த சிறிய புத்திசாலித்தனத்தை இழந்து திகைப்போடனையும் பலவீனத்தோடையும் கிட்டத்தட்ட மயக்கமா இருந்தாங்க. திடீர்னு அரசனோட உடல்ல இருந்து ஒரு அழகான பெண் தோன்றி ஆதிவாசிகளை திடுக்கிட வச்சா. பல ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு அற்புதமான நறுமணம் வீசக்கூடிய கழுத்துல சிறந்த மாலையை அணிஞ்சு கடுமையான கோபத்தோட மனநிலையில வரையப்பட்ட புருவங்கள், எரியக்கூடிய சிவந்த கண்கள், அவள் மரணம் போல காட்சி கொடுக்கிறா. தன்னுடைய எரியக்கூடிய சக்கரா மூலமா தூங்கி கொண்டிருந்த அரசனை கொல்ல முயன்ற பழங்குடி வேட்டைக்காரர்கள் எல்லாரையுமே விரைவுல கொன்றுட்டா. அப்போதான் ராஜா எழுந்தாரு. இறந்த பழங்குடியினர் எல்லாருமே தன்னை சுற்றி கிடப்பதை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டாரு. இவங்க எல்லாருமே எனக்கு பெரிய எதிரிகள். அவங்களை இவ்வளவு கொடூரமா கொன்னது யார்? என்னோட பெரிய அருளாளர் யார்? அந்த நேரத்துல வானத்துல இருந்து ஒரு குரல் கேட்டது. உனக்கு யார் உதவியதுன்னு கேட்ட. சரி, துன்பத்துல இருக்கக்கூடிய யாருக்கும் தனியா உதவக்கூடிய அந்த நபர் யார்? அவர் வேற யாருமே இல்ல, பரம புருஷரான ஸ்ரீ கேசவா. தாங்கிட்ட அடைக்கலம் புகுவர எந்த சுயநலமும் நோக்கமும் இல்லாம காப்பாற்றுவாரு. இந்த வார்த்தைகளை கேட்ட வசுரத மன்னன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மேல மிகுந்த அன்பால மூழ்கினான். அவர் தன்னோட தலைநகருக்கு திரும்பி எந்த தடையுமே இல்லாம இரண்டாம் அதிபதியான இந்திரனை போல ஆட்சியும் செஞ்சாரு. இந்த கதைய வசிஷ்ட முனிவர் சொல்லி முடிக்கிறாரு. இந்த புனிதமான அமலாக்கி ஏகாதசியை அனுசரிக்கக்கூடிய எவரும் சந்தேகத்திற்கு இடமில்லாம விஷ்ணுவோட உன்னத இருப்பிடத்தையும் அடைவாங்க. இந்த புனிதமான விரதத்தை கடைபிடிக்கிறது மூலமா கிடைக்கக்கூடிய சமய புண்ணியம் ரொம்பவே பெரியது. இந்த ஏகாதசி விரத கதையை படித்தவங்களும் மற்றும் பிறருக்கு எடுத்து சொல்றவங்களும் கோதானம் செஞ்ச புண்ணிய பலனையும் பெறுவாங்கன்னு சொன்னாரு. பிரம்மாண்டமான புராணத்துல இருந்து பால்குண சுக்ல ஏகாதசி இல்லைன்னா அமலாக்கி ஏகாதசியோட மகிமைகளை விவரிப்பு இப்படி சொல்லுது. அமலாக்கி மரம் கிடைக்கவில்லை அப்படின்னா புனிதமான துளசி மரத்தை வணங்கலாம். புனிதமான துளசி விதைகளை நட்டு அவளுக்கு விளக்குகளை சமர்ப்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும்.